வணக்கம். எல்லோரும் சேஃபாகவும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் பேக் டு பேக் என்எஃப்ஓஸ் லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்எஃப்ஓங்கிறது ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர். அப்போ நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, எந்த நியூ ஃபண்ட் ஆஃபரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை எக்ஸிஸ்டிங் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதாங்கிறது நிறைய குழப்பங்கள் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபண்ட் செலெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்ரி மந்த் வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் வாங்குவோம் இல்லையா, ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போவோம். அங்கே ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் நமக்கு என்ன தேவை, நம்மளோட பட்ஜெட் என்னங்கிறத பொறுத்து நமக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு வர மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருந்தால் கூட உங்களோட ரிஸ்க் அப்பிடைட், உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க, உங்களோட என்ன கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் நீங்கள் உங்களோட ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணணும். அது சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டை எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நாங்கள் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோட ரிவ்யூ பற்றி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். எஸ்பிஐ பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இந்த என்எஃப்ஓ ஆகஸ்ட் 12 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 25 வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் அலோவ் பண்ணுறாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கோட் உண்டுங்க. அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா மார்க்கெட் பற்றி நமக்கு எவ்வளோ தெரியும் அப்படிங்கிறத தாண்டி அந்த மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் அமையும்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால் தப்பான டயத்தில் மேக்ஸிமம் மார்க்கெட் பீக்கில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலையும், ஒரு பயத்தின் காரணமாக தப்பான சமயத்தில் மார்க்கெட் விட்டு எக்ஸிட் பண்ணுறதுனாலையும் தான் நிறைய பேரால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியல. அப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் லாங் ரனில் அப்படின்னா, ஒரு ப்ராப்பர் அட்வைஸோடு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக மற்ற எல்லா அசட் கிளாஸை விட ஸ்டாக் மார்க்கெட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ரெண்டாவது, நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு வந்தாலே அது வெறும் ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்ட்ஸ் தான் அதில் இருக்கும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எஃப்டிக்கு ஆல்டர்னேட்டாக இருக்கக்கூடிய டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது. அதேமாதிரி நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி இருக்கக்கூடிய கேஷ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, லிக்விட் ஃபண்ட்ஸ் கேட்டகரி இருக்குது. இன்னொன்று லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக ஈக்விட்டி ஃபண்ட்ஸும் இருக்கும். இந்த 3 அசட் கிளாஸும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அவைலபிள். ஒவ்வொரு அசட் கிளாஸும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். லாஸ்ட் 13 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் 7 வருஷம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு வென் கம்பேர்ட் டு அதர் அசட் கிளாஸ். அப்போ இந்த எஸ்பிஐ பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை ஈக்விட்டி, டெட் அண்ட் ஆர்பிட்ராஜ் இந்த 3 கேட்டகரியிலையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிஸ்கையும் கம்மி பண்ணி ரிட்டர்ன்ஸும் ஓரளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஃபண்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்க்காக ஈக்விட்டி மார்க்கெட்லேயும், போர்ட்ஃபோலியோ ஸ்டெபிலிட்டிக்காக ஃபிக்ஸட் இன்கம்லேயும், நமக்கு ஈக்விட்டி டாக்ஸேஷனும் வரணும், அட் த சேம் டைம் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக ஆர்பிட்ராஜிங்கிற அசட் கிளாஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ கரண்ட் ஸ்ட்ராட்டஜி படி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 0 to 35% ஃபிக்ஸட் இன்கம்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸ்டெபிலிட்டிக்காக. அதேமாதிரி 65 to 100% லாங் டேர்ம் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வெல்த் கிரியேஷனுக்காக. ப்ளஸ் இந்த 65%ல் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க ஆர்பிட்ராஜ் எடுத்துப்பாங்க டவுன் சைடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ சிம்பிளாக நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னா 65% ஈக்விட்டி அண்ட் ஆர்பிட்ராஜ் காம்பினேஷனில் இருக்கும், 35% ஃபிக்ஸட் இன்கமில் இருக்கும். இந்த 35% ஃபிக்ஸட் இன்கம்ங்கிறது நம்மளோட எஃப்டி மாதிரி போர்ட்ஃபோலியோவில் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். அந்த லாங் ஈக்விட்டிங்கிறது நமக்கு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக யூஸ் ஆகும். இந்த ஆர்பிட்ராஜிங்கிற அசட் கிளாஸ் வந்து டவுன் சைடையும் ப்ரொடெக்ட் பண்ணும், அட் த சேம் டைம் நமக்கு ஈக்விட்டி டாக்ஸேஷனுக்காகவும் இந்த அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த போர்ட்ஃபோலியோவில் எவ்வளோ ஈக்விட்டி வைக்கணும், எவ்வளோ ஃபிக்ஸட் இன்கமில் வைக்கணுங்கிறத எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இன்னோஸ் மாடல் ஒன்று வச்சுருக்காங்க. சென்டிமெண்ட் இண்டிகேட்டர், வேல்யூவேஷன், ஏர்னிங்ஸ் டிரைவர்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி எவ்வளோ ஈக்விட்டியில் வைக்கணுங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. இப்போ சென்டிமெண்ட் இண்டிகேட்டருங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ இன்ஃப்ளோ வந்துட்டுருக்கு, ப்ரைமரி மார்க்கெட்டில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஃப்ளோ எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி மார்க்கெட் சென்டிமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே சமயம் வேல்யூவேஷனுங்கிறது பிஇ யூஸ் பண்ணி, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங்னு சொல்லுவாங்க, மார்க்கெட் சீப்பாக இருக்கா எக்ஸ்பென்சிவாக இருக்காங்கிறத அனலைஸ் பண்ணி, ப்ளஸ் பாண்ட் ஈல்டு எப்படி கொடுத்துட்ருக்கு, ஏர்னிங்ஸ் ஈல்டு எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி அட் த சேம் டைம் கவர்மெண்ட்டோட பாலிசிஸ், குளோபல் எக்கானமி எப்படி இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டோட இங்கே இருக்கிற கார்ப்பரேட்ஸோட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்க எவ்வளோ ஈக்விட்டியில் வைக்கணும், எவ்வளோ ஃபிக்ஸட் இன்கமில் வைக்கணுங்கிறத டிசைட் பண்ண போகிறாங்க. அப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா, இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அசட் அலோகேஷன் மாடலில் அவங்களோட இன்னோஸ் மாடல் பேஸ் பண்ணி எவ்வளோ ஈக்விட்டி எவ்வளோ டெட்டுங்கிறத ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க.
அந்த ஈக்விட்டியில் வைக்கணுங்கிறத லார்ஜ் கேப்பாக, மிட் கேப்பாக, இல்லை வேல்யூ ஸ்டாக்காக, க்ரோத் ஸ்டாக்காங்கிறது அவங்களோட குவான்டிடேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. ஸ்டாக் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களோட அனலிஸ்ட் டீமோட ஹை கன்விக்ஷன் ஐடியாவில் இப்போது ஃபண்ட் மேனேஜர் ஸ்டாக்ஸை பிக் பண்ணுவார். ஸோ ஓவரால் இந்த போர்ட்ஃபோலியோ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லாங் டேர்ம் வெல்த் ஜென்ரேஷனுக்காக ஈக்விட்டியும், ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக டெட்லேயும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போது இந்த SBI பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னெல்லாம் கிடைக்கும்னா, ஒரு வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ கிடைக்கும். அதாவது ஈக்விட்டி, டெட் அண்ட் ஆர்பிட்ரேஜ் இந்த 3 அசெட் கிளாஸும் கிடைக்கும். அது ஒரு எக்ஸ்பர்ட் டீம்ஸ் வந்து இதை மேனேஜ் பண்ண போகிறாங்க. அடுத்து அசெட் அலோகேஷன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்க்கெட்டோட அவுட்லுக்கை பொறுத்து ஈக்விட்டி அண்ட் டெட்டோட காம்பினேஷனை அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு பியூர் ஈக்விட்டி ஃபண்டில் போனீங்க அப்படின்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஈக்விட்டி மார்க்கெட் அவுட்லுக் ஃபேவரபுளாக இல்லைனா கூட கம்ப்ளீட்டாக ஈக்விட்டி விட்டு எக்ஸிட் பண்ண முடியாது. அதேமாதிரி நீங்கள் பியூர் ஒரு ஃபிக்ஸட் இன்கம் ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, நாளைக்கே மார்க்கெட் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த ஃபண்டில் அவங்களால ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டில் மார்க்கெட்டோட அவுட்லுக்கை பேஸ் பண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க 100% டெட் ஃபண்டும் போக முடியும், 100% ஈக்விட்டி மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ண முடியும், இல்லை காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெட்டும் அவங்களால வச்சுக்க முடியும். அப்போது இது எந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கான ஃபண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டேர்ம் வெல்த் க்ரியேஷன் டார்கெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இந்த ஃபண்டை கன்சிடர் பண்ணலாம். மினிமம் 3 இயர்ஸ்க்கு மேலே அந்த பணம் வேணான்னா மட்டும் அந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா லெஸ் தென் 3 இயர்ஸ் இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க். ஏன்னா ஈக்விட்டி போர்ஷன் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் நமக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மினிமம் 3+ இயர்ஸ் டைம் ஹாரிசனோட இந்த ஃபண்டுக்கு வாங்க. அண்ட் எனக்கு ஃபுல்லாக ஈக்விட்டியும் தேவைப்படாது, ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. அட் த சேம் டைம் நான் FD மாதிரி ப்ராடக்ட்ஸில் போயிட்டேன்னா எனக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். ரெண்டுத்தோட காம்பினேஷனில் வேணும்னாலும் இந்த ஃபண்டில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த ஃபண்டோட அதர் டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் ஓப்பன் எண்டட் ஃபண்ட். அதாவது இந்த NFO பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், தேவைப்பட்டுச்சுன்னா எப்போ வேணாலும் விட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். 3 ஃபண்ட் மேனேஜர்ஸ் இந்த மேனேஜ் பண்ண போகிறாங்க. இந்த ஃபண்டோட எக்ஸிட் லோட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 1 இயர்க்குள்ளார நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பணத்தை எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு 10% மட்டும் உங்களுக்கு எக்ஸிட் லோட் இருக்காது, அதுக்கப்புறம் உள்ளதுக்கு 1% எக்ஸிட் லோட் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 1 இயர்க்கு அப்புறம் எடுத்திங்கன்னா எந்த எக்ஸிட் லோடும் கிடையாது. மினிமம் அப்ளிகேஷன் அமௌண்ட் 5000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். SIP ரூட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் 1000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அடுத்து இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு, உங்களோட ரிஸ்க் அப்பைட்டேட்டுக்கு இந்த ஃபண்டு தேவையா இல்லையாங்கிறது உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட அட்வைஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களோட சஜஷன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.